யூரினில் பிளட் போகிறது. ஸோ யூரினில் பிளட் போகுது அப்படின்னா மோஸ்ட் காமன் காஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது உங்கள் யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறது தான். பட் அதுக்காக இந்த சிம்டமை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு ஓகே யூரின் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது வந்து ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ்லையும் இந்த சிம்டம் வரும். பிபி வந்து மேசிவாக எலிவேட் ஆகும்போது உங்களோட கிட்னி டேமேஜ் நடக்கலாம். ஸோ இதனால வந்து யூரினில் பிளட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்னன்னு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு சிம்டம் இதுவும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி பிபி அப்பேரட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களோட பிபியை செக் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது மூச்சை டீப்பாக இழுத்து மெதுவாக வெளியில் விடணும். அண்ட் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய